ஹார்முஸ் நீரிணையை நான் திறந்துவிட தயாராக இருக்கிறேன். ஆனால் அதற்கு முன்னால் அமெரிக்காவினுடைய அந்த முற்றுகை நீக்கப்பட வேண்டும். இப்படி ஈரான் கூறுவதற்கு காரணம் ஹார்முஸ் நீரிணையின் மீது உள்ள தனது உரிமையை மறுப்பதற்காக அமெரிக்கா திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு போர் சூழ்ச்சி. ஏனென்றால் அந்த இடத்தில் அது பாரசீக வளைகுடா அதுவாக இருக்கட்டும், அதற்கு பிறகு அதை ஓட்டி வெளி அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஓமான் வளைகுடாக இருக்கட்டும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கப்பல் போக்குவரத்தை எந்த விதத்தில் அமெரிக்காவோ அல்ல இஸ்ரேலோ கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்பதில் ஈரான் உறுதியாக இருக்கிறது. உலகத்தினுடைய அந்த எண்ணெய் பொருளாதாரத்தில் 38-40% பங்கெடுக்கக்கூடிய அரபு நாடுகள், வளைகுடா நாடுகள், அவர்களுடைய வர்த்தகம் நடைபெற வேண்டும் என்றால் இந்த வர்த்தக வழி ஹார்முஸ் நீரிணை திறந்துவிடப்பட வேண்டியது கட்டாயமாகிறது. அதே நேரத்தில் அது திறந்து விடுவதற்கு ஈரானை நிர்பந்திக்கும் போது நிச்சயமாக ஈரான் அந்த நிர்பந்தத்தை ஏற்காது, பதிலுக்கு தாக்குதல் நடத்தும். வணக்கம் தோழர்களே, ரூசஸ் செய்தி வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தற்பொழுது ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையே நடைமுறையில் உள்ள இந்த தற்காலிக போர் நிறுத்தத்தை மேலும் நீட்டிப்பதற்காகத்தான் நான் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன், பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறினாலும் கூட, மற்றொரு பக்கத்தில் அடுத்த கட்ட போருக்காக அவர்கள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளதாகத்தான் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் கூறுகின்றன. ஒரு பக்கத்தில் ட்ரம்ப் எந்த அளவிற்கு அந்த அடுத்த கட்ட போருக்காக முனைப்புடன் தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்களோ, அதே போல ஈரானும் தன்னால் அடுத்த கட்ட போருக்கு எவ்வாறு தயாராக வேண்டும், எப்படிப்பட்ட ஆயுதங்களை பிரயோகப்படுத்த வேண்டும், எப்படிப்பட்ட போர் யுக்திகளை கையாள வேண்டும் என்பது தொடர்பாக அவர்களும் ஆழமாக விவாதித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்தில் நடைபெறும், அங்கே நடைபெறும், இங்கே நடைபெறும் என்று சொன்னாலும் கூட இரண்டு தரப்புகளுமே அவர்கள் அடுத்த கட்ட போருக்காகத்தான் தயாராகி வருகிறார்கள். இதற்கு முக்கிய மூல காரணமாக இருப்பது ஹார்முஸ் நீரிணை. ஹார்முஸ் நீரிணையை நான் திறந்துவிட தயாராக இருக்கிறேன், ஆனால் அதற்கு முன்னால் அமெரிக்காவினுடைய அந்த முற்றுகை நீக்கப்பட வேண்டும். இப்படி ஈரான் கூறுவதற்கு காரணம் அது அப்படிப்பட்ட அந்த முற்றுகை ஹார்முஸ் நீரிணையின் மீது உள்ள தனது உரிமையை மறுப்பதற்காக அமெரிக்கா திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு போர் சூழ்ச்சி அல்லது போர் தந்திரம் என்று சொல்லலாம். அதுதான் காரணம். ஏனென்றால் அந்த இடத்தில் அது பாரசீக வளைகுடா அதுவாக இருக்கட்டும், அதற்கு பிறகு அதை ஓட்டி வெளி அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஓமான் வளைகுடாக இருக்கட்டும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கப்பல் போக்குவரத்தை எந்த விதத்தில் அமெரிக்காவோ இல்லை இஸ்ரேலோ கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்பதில் ஈரான் உறுதியாக இருக்கிறது. ஆக உலகத்தினுடைய அந்த எண்ணெய் பொருளாதாரத்தில், எண்ணெய் உற்பத்தியில் என்று வைத்துக் கொள்ளலாம், 38-40% பங்களிக்கக்கூடிய அரபு நாடுகள், வளைகுடா நாடுகள், ஈரான் உட்பட வளைகுடா நாடுகள், அவர்களுடைய வர்த்தகம் நடைபெற வேண்டும் என்றால் இந்த வர்த்தக வழி ஹார்முஸ் நீரிணை திறந்துவிடப்பட வேண்டியது கட்டாயமாகிறது. அதே நேரத்தில் அது திறந்து விடுவதற்கு ஈரானை நிர்பந்திக்கும் போது நிச்சயமாக ஈரான் அந்த நிர்பந்தத்தை ஏற்காது, பதிலுக்கு தாக்குதல் நடத்தும். அப்படிப்பட்ட சூழலில் உலகின் பல நாடுகளில் கச்சா எண்ணெய் பற்றாக்குறையினால் மிகப்பெரிய எரிபொருள் சிக்கல் ஏற்படும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, இன்னைக்கு இந்தியாவில் நமது பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப கவலை, ரொம்ப அக்கறை உள்ளவர் அவர் மக்கள் மீது. 993 ரூபா ஏற்றிருக்கிறாரு வணிக சிலிண்டர்கள் மேலே. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா சற்றப்ப 1400 ரூபாய் ஏற்றிருக்கிறாரு. போர் தொடங்கி உள்ளபடியே நம்ம பற்றாக்குறைக்கு வந்துட்டோமா என்ன, அது ஒன்றும் தெரியாது. ஆனால் இவர் விலையை ஏற்றுறாரு. அது எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னோம்னா, இதற்கு மேல் பரோட்டா விலை 25 ரூபாய். ஒரே ஒரு பரோட்டா, சின்ன பரோட்டா பிச்சு பிச்சு போடுவாங்களே, அது ஒரு பரோட்டா. அது ஒரு 5 பரோட்டா சாப்பிட்டா தான் ஒருத்தருக்கு வயிறு நிறையன்னு வச்சுக்கோங்க. ஒரு பரோட்டா 25 ரூபா. ஸோ அது மட்டும் அல்லாமல் பிரியாணி சாதாரண கடையில் 140 160 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது பிரியாணியினுடைய விலை. பல பொருட்கள் பல பதார்த்தங்கள் அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, இது மாதிரி செய்ய போகிறதில்ல அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. வெஜிடேரியன் ஹோட்டலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா
ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடிய எல்லா உணவுகளையும், உதாரணத்துக்கு வடை, இதெல்லாம் நிறுத்திடுறாங்க, வேண்டாம் அப்படின்ட்டு. கட்டைக்கு போனான்னா கட்டையும் விலை ஏறிடுச்சு, டன்னு 3500 ரூபாய் வரைக்கும் உயர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆக ஒரு எரிபொருள் சிக்கல் அப்படின்றது ஒரு செயின் ஆஃப் எஃபெக்ட், அது வந்துட்டு அப்படியே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்க போகுது. இப்படிப்பட்ட சூழலில் எந்த ஒரு நாடோ, இப்போ கட்டார் வந்துட்டு ஈடுபடுவதாக சொல்கிறாங்க. பாகிஸ்தான் தவிர கட்டாரும் இந்த அமைதி முயற்சியில் ஈடுபட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு பயனளிக்கும் அப்படின்றது தெரியலை. இந்தியா எப்பொழுதும் போல மிகப்பெரிய மௌனத்தை காத்து வருகிறது, எதையுமே பேசாமல். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ஒரு கௌரவமான வெளியேற்றத்தை அமெரிக்கா விரும்புகிறது. ஒரு ஈரானிடமிருந்து ஒரு உறுதியை பெறணும், இதுக்கு மேலே நான் அணு ஆயுதத்தை தயாரிக்க மாட்டேன், நிச்சயமாக அணு சக்தியை நான் வந்துட்டு சிவில் தேவைகளுக்காக மட்டும்தான், அதாவது மின்சாரம் தயாரிக்க மட்டும்தான் பயன்படுத்துவேன் அப்படின்ற ஏதாவது ஒரு அஷூரன்ஸ் அது வந்துட்டு விரும்புது. ஆனால் அதை கொடுப்பதற்கு ஈரான் தயாராக இல்லை. முன்னாடியாவது ஈரான் தனியாக இருந்தான், இப்போ ஈரானுக்கு பின்னாடி சீனா நிற்குது, வடகொரியா நிற்குது, ரஷ்யாவோடய அவங்க பேசிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதற்கு மேல் ஈரானை பின்னுக்கு தள்ளுவதற்கு அமெரிக்கா எடுக்கக்கூடிய எந்த முயற்சிக்கும் வந்துட்டு எதிர்வினை தான் ஏற்படும். இப்போ ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா, ஏராளமான துருப்புக்களை அங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கக்கூடிய அமெரிக்கா ஒரு தரைவழி தாக்குதலை தொடரும் அப்படின்னு சொன்னார் முதல்ல ட்ரம்ப். எல்லாருக்கும் நினைப்பிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தரைவழி தாக்குதலை வந்துட்டு இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அவர் கைவிட்டு விட்டதாகவும், அப்படி போனால் அது பெரிய அளவுக்கு படைகளுக்கு வந்துட்டு அழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் நினைக்கிறதுனால அதை அவர் செய்யறதுக்கு தயாராக இல்லை, கைவிட்டு விட்டார் என்று கூறப்படுகிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு ஈரானுடைய இலக்குகளைத்தான் குறி வச்சு தாக்கணும். அப்படி இலக்குகளை குறி வச்சு தாக்கும் போது அதற்கு பதிலடியாக ஈரான் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் என்று சொல்லக்கூடிய குவைத்திலிருந்து சவுதி அரேபியா வரை உள்ள அவங்களுடைய எனர்ஜி, எண்ணெய் கிணறுகள், இவற்றின் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தும். அப்படி தாக்குதல் நடத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னோம்னா, பெரிய அளவுக்கு உற்பத்தி குறையும். உற்பத்தி குறைஞ்சுன்னா கச்சா விலை உயரும். கச்சா விலை உயர்ந்துச்சு அப்படின்னோம்னா உலக அளவில் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு சிதைவுறும். இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த இடம் போரை நோக்கித்தான் ஈரானும் அமெரிக்காவும் போய்கொண்டிருக்கின்றன. இதற்கிடையே இஸ்ரேலும் தொடர்ந்து லெபனான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. அது இன்னொரு அம்சம். மூன்றாவதாக அங்கே மட்டுமல்ல, காசாவின் மீதும் இன்னமும் தாக்குதல் நடத்தி கொண்டே வருகிறது. ஒவ்வொரு நாளும் 5 பேர் 10 பேர் 15 பேர் என்று கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆக இது ஒட்டுமொத்தமாக தீர்வு காணக்கூடிய அளவிற்கு உலக அளவில் ஒரு பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டால் தவிர அந்த இடம் போர்க்களமாக இருப்பது இன்னும் சில மாதங்களுக்கு நீடிப்பதை எவராலும் தடுக்க முடியாது என்றுதான் தெரிகிறது. என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் தொடரிலே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.